ட்ரெயினிங் டைமில் ஷோல்டரில் பெயின் வருதா? கவலைப்படாதீங்க. இன் டுடேஸ் வீடியோ ஐம் கோனா டாக் அபவுட் சிம்பிள் பயோமெக்கானிக்கல் ஃபிக்ஸஸ் ஃபார் ஷோல்டர் பெயின் டியூரிங் ட்ரைனிங். ஷோல்டர்ஸோட அனாட்டமியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இதை பற்றி யாருமே பேசுனது கிடையாது. ரொம்ப சிம்பிள். பின்னாடி தோள்பட்டை இருக்குது இல்லையா, ஸ்கேப்புலா, அதுவும் முன்னாடி இந்த காலர் போன், கிளாவிகுலர் போன் ரெண்டும் இந்த மாதிரி அட்டாச் ஆகும். அப்புறம் இந்த தோள்பட்டையில் ஒரு எண்டில் வந்து நம்மளோட அப்பர் ஆர்ம் வந்து அட்டாச் ஆகுது. என்ன? பால் அண்ட் சாக்கெட். பாலுங்கிறது இந்த அப்பர் ஆர்மோட டாப் போர்ஷன் இந்த மாதிரி. சாக்கெட்டுங்கிறது வேர் இட் கோஸ் அண்ட் அட்டாச்சஸ். ஸோ இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட்னால தான் நம்மளால் வந்து நம்ம அப்பர் ஆர்மை இந்த மாதிரி மொபைலாக ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. பட் கவனிச்சு பாருங்கள், இந்த பாலோட சைஸ் வந்து இந்த சாக்கெட்டோட சைஸோட பெருசாக இருக்குது. It's more or less like this. So it has to be properly aligned in the center. Otherwise நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்லிப் அவுட் ஆகிடுவீங்க. ஓகே. நம்பர் 2, இந்த ஹோல் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குதா? இந்த ஹோல் ஷோல்டருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கேப்புலா, அப்பர் ஆர்ம் போன், அதாவது ஹியூமரஸ், த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், அதாவது கிளெனோ ஹியூமரல் ஜாயிண்ட், இது எல்லாமே ஒரே ஒரு போன் மூலமாக தான் வந்து நிற்கிது. எது? இந்த சின்ன காலர் போன், கிளாவிகுலர் போன். இதுதான் வந்து இந்த ஹோல் சிஸ்டத்தை ரிப்கேஜில் வந்து அட்டாச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி போன் டு போன் அட்டாச்மெண்ட். இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திஸ் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். இப்போது இந்த ஹோல் சிஸ்டம் வந்து, ஹோல் ஷோல்டர் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பர் பாடிக்கு ஃபவுண்டேஷன் வந்து ரிப் கேஜ். ஸோ ரிப் கேஜ் சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஷோல்டர் சுற்றி இருக்கிற மசில்ஸ் கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஷோல்டர்ஸ், அதாவது ஸ்கேப்புலா சுற்றி இருக்கிற மசில் வந்து ரொட்டேட்டர் காஃப், மேல் பக்கமாக டெல்டாய்ட்ஸ், ரிப் கேஜுக்கு ஃப்ரண்ட்டில் செஸ்ட், ரிப் கேஜுக்கு பேக் சைடில் ட்ரெபீசியஸ் அண்ட் ஆல் பேக் மசில். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஷோல்டருக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஒர்க் அவுட்னு வரப்போ எல்லா ட்ரெயினர்ஸுமே வந்து அவங்க ட்ரெயினர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஸ்பெஷலி when it comes to அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ். உங்கள் ஷோல்டரை ரீட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு எக்ஸசைஸ் வந்து இந்த பொசிஷனில் பண்ணாமல் ஷோல்டரை பின்னாடி எடுத்துவாங்க, ரீட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் லைக் திஸ். கரெக்ட்? ராங். இதில் ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன் இருக்குது. ஷோல்டரை மட்டும் தான் ரீட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி இருக்கிற பொசிஷனை இப்படி எடுத்து போயிடுறோம். எஸ், ஷோல்டர் இஸ் ரீட்ராக்டட், பட் ஸோ இஸ் யுவர் பேக். உங்கள் பேக் வந்து எதுக்கு ரீட்ராக்ட் பண்ணுறீங்க? த பேக் ஹேஸ் டு பி இன் நியூட்ரல் பொசிஷன். ஷோல்டர் மட்டும்தான் பின்னாடி வரணும். ஷோல்டரோட ஃபவுண்டேஷன் என்ன? ரிப்கேஜ். அப்போது உங்கள் ஷோல்டர் வந்து ரிப்கேஜோட ஃப்ரண்ட் அண்ட் ரிப்கேஜோட பேக் சைடு, அதாவது செஸ்ட் அண்ட் பேக் மசில்ஸ்க்கு நடுவில் இருக்கணும். ஸோ when you do retraction, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேக்கையும் ஆர்ச் பண்ணிடுறீங்க இந்த மாதிரி. அப்போது உங்கள் ஷோல்டர் வந்து அலைன்மெண்ட் மிஸ் பண்ணுது. அண்ட் that will lead to pain and injury. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த மாதிரி ஸ்லவுச் பண்ணாமல் ரீட்ராக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் bring your back to neutral position and retract the shoulder. இந்த மாதிரி ஆர்ச் தேவையில்லை. இது எல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா ஸ்டெபிலிட்டிக்காக. ஏன் ஸ்டெபிலிட்டி? ஏன்னா பவர் ஜென்ரேட் பண்ணோன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மசில் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி ஈக்குவல்ஸ் பவர். அண்ட் ஆல்சோ யூ அவாய்ட் இன்ஜுரிஸ். ஜிம்முக்கு உள்ளே நடக்கிற விஷயத்தோட ஜிம்முக்கு வெளியில், அதாவது டே டு டே லைஃப்பில் தான் நம்ம ஆக்டிவிட்டீஸில் நிறைய தப்பு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு யூ ரைட் ஆன் அ டெஸ்க்? ஒரு பக்கம் அப்படி சாஞ்சிக்கிட்டு எழுதுகிறோம். ஹவு டு யூஸ் யுவர் மவுஸ்? இந்த மாதிரி மவுஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் ஒன் சைட் ஆஃப் யுவர் ரிப் கேஜ் இஸ் லாங்கர், அதர் சைட் இஸ் ஷார்ட்டர். ஸோ இந்த மாதிரி
ஒன் சைடடாக நம்ம வந்து லீன் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடு உள்ள மசில்ஸ் வந்து டென்ஷனில் போகும். அதில் இன்ஸ்டெபிலிட்டி வரும் அண்ட் தட் ரிசல்ட்ஸ் இன் பெயின். ஃபோன் இந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸ்லோச்சிங் பொசிஷனில். அதே மாதிரி தான் டிரைவிங்கும் பண்ணுறோம். இந்த ஹேபிட்டை அப்படியே நம்ம வந்து ஜிம்முக்கு எடுத்து போகிறோம் இன் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அங்கே வந்து ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அடி வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்லோச்சாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நவ் லெட்ஸ் ரைஸ் அவர் ஹேண்ட்ஸ். இது இவ்வளோ தான். இதுக்கு மேலே வலி எடுக்குது, பெயின் வருது. ஆனால் ஸ்லோச் இல்லாமல் நியூட்ரல் பொசிஷன் வந்து பாருங்கள். நவ் ஐ கேன் டேக் இட் அப் டு ஹியர். தட்ஸ் வாட் வி மீன் பை ரேஞ்ச் ஆஃப் மோஷன். கால் மேலே கால் போட்டு உட்கார்றது மரியாதை, டீசன்சி இதெல்லாம் தாண்டி ஃபிட்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்சோ திஸ் இஸ் இன்கரெக்ட். ஏன்னா ஒன் சைட் ஆஃப் ரிப் கேஜ் இஸ் shortened and the other side is longer, which would lead to muscle imbalance, not only in shoulder but also neck and spine. பெரிய சேஞ்சஸ்லாம் தேவையில்லை. ஸ்மால் சேஞ்சஸ் லீட் டு பிக் கெயின்ஸ். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறோம், மசில் க்ரோ பண்ணுறோம், ஆல் குட். ஆனால் லைஃப் ஸ்டைலும் இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கணும். ஷோல்டர் இன்ஜர் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பழைய வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃப்ரம் ரிலாக்ஸேஷன் டு ஸ்டெபிலிட்டி டு ஸ்ட்ரெங்தனிங். இந்த வீடியோவை ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ட்ரெயின் ஸ்மார்ட் அண்ட் ஸ்டே பெயின் ஃப்ரீ.